வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து பீட்ரூட் வச்சு ஒரு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பை வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். 3 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணது, ஒரு தக்காளி, இதோட ஒரு சின்ன பீட்ரூட்டையும் இந்த குக்கரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் இந்த குக்கரில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி வெயிட் போட்டு வச்சிடலாம். ஒரு 3 விசில் கழித்து நம்ம வந்து திறந்து பார்த்தோம்னா நம்மளோட பீட்ரூட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சூப்பராக வெந்திருக்கும். இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து நம்மளோட பீட்ரூட் சூப்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி உப்பு சரி பார்த்துக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி இறக்கணும்னா சூப்பரான பீட்ரூட் சூப் வந்து தயாராகிடுச்சு. இதுக்கு நான் வந்து இன்றைக்கி தாளிக்க கூட இல்லை, எண்ணெயே சேர்க்க வேண்டாம். சூடான சாதத்தில் இந்த பீட்ரூட் சூப்பை சேர்த்து நல்லா மசிச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் பீட்ரூட் சூப்பை என்ன மாதிரி செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.